பணம் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவும் சொல்றேன், பசிச்சா பண நோட்டெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி பால்ல கலந்து குடிச்சிருங்க. ஓகே, வரதட்சணை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பயம் காட்டணும். ஹாய் ஆல், குட் ஈவினிங். ஸோ இந்த வீடியோவை ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. டெய்லி விளாகை ஜஸ்ட் லைக் தட் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை பார்க்காதீங்க ப்ளீஸ். ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுறேன், நிறைய சப்போர்ட்ஸ் வருது. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த சப்போர்ட் இப்போ மட்டும் இல்லாமல் எப்பயுமே எல்லாருக்கும் எங்கேயும் கொடுங்க, உங்களுக்கும் நிறைய சப்போர்ட் கிடைக்கட்டும். ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன்னு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரியும். நாட் ஓன்லி ஃபார் ரிதன்யா, ரம்யா அண்ட் இப்போ லாக்அப் டெத் ஆச்சு இல்லையா, அஜித் குமார். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணா என்ன ஒரு விஷயம் காமனா இருக்குன்னா பணம். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறத மனுஷங்க எப்ப புரிஞ்சுப்பாங்க எனக்கு புரியல. சினிமால நடக்கிறது இப்போ நிஜத்துல சொசைட்டில நடக்குதா, இல்ல சொசைட்டில நடக்கிற நிஜமான விஷயங்களை சினிமால எடுக்கிறாங்களா? எனக்கு அதை கிளாரிட்டி கொடுங்க யாராவது. பிகாஸ் ஒரு மனுஷன் எதுக்குங்க வாழ்றான்? உயிர் வாழ்றது எதுக்கு? 3 வேளை நிம்மதியா சாப்பிடணும். 3 வேளை நிம்மதியா சாப்பிட முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடாவது நிம்மதியா சாப்பிடணுமேனா, நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இதை தாண்டி என்ன வேணும்? இது 3மே இருந்துட்டாலே வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு அதை அடையிறதுல என்ன ஒரு திருப்தி இருக்குன்னு எனக்கு புரியல. இந்த வீடியோல நான் ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிளா கேட்டுக்கிறேன். உங்களால இன்னைக்கு இருக்க விலைவாசிக்கு அவன் ஒரு வேளை சோறு கிடைச்சா போதும், தங்குறதுக்கு ஒரு குடிசை கிடைச்சா போதும், நிம்மதியா நம்மளை சுத்தி நல்ல மனிதர்கள் இருந்தா, தடுக்கி விழுந்தா தூக்கி விடுறதுக்கு ஆள் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. என்னங்க வேணும்? நிஜமா அவன் 1 கிராம் வாங்க இங்க திண்டாடிட்டு இருக்கான். 300 சவரன் போதாதா அந்த மூஞ்சிக்கு? ஒரு காரு போக வர ஒரு வண்டி இருந்தா போதும்னு நினைக்கிற நேரத்துல எவ்வளோ ரூபாய் கொடுத்து அந்த காரை கொடுத்துருக்காங்க. உனக்கு அந்த கார் போதாதா? எந்ததுக்கு எச்சா கேட்கிற நீ? இல்ல அதெல்லாம் வாங்கிட்டு போய் என்ன போகும்போது எடுத்துட்டு போக போறீங்களா? இல்ல நானு பணம் இருக்கவங்களுக்கும் சரி, பணம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த நிமிஷம் நமக்கு நிரந்தரம் இல்லைங்க, அதுதான் உண்மை. அடுத்த நொடி என்ன ஆகும்னு தெரியாது. திடீர்னு நமக்கு எங்க இருந்து எரிமலை வெடிக்குதுன்னு தெரியாது, எங்க இருந்து பூகம்பம் வரும்னு தெரியாது, அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த நிமிஷம் சந்தோஷமா இருந்தா போதும். இந்த ஒரு டே நம்ம ஃபேமிலியோட ரிலாக்ஸா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சா போதும். அடுத்த நிமிஷம் நிஜமில்லாத வாழ்க்கையில எனக்கு அது வேணும், இது வேணும், இவ்வளோ வேணும், அவ்வளோ வேணும்னு டிமாண்ட் எதுக்கு பண்றீங்க? என்ன ஹேருக்கு பண்றீங்கன்னு எனக்கு புரியல. நீங்க இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்கறதுனால தான் பொண்ணுக்காக செய்யற அப்பாக்கள் அம்மாக்கள் இருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், நீங்க எதுக்காக கல்யாணம் பண்றீங்க? நீங்களும் ஒரு சந்தோஷமா ஒரு குடும்பம், குழந்தை அப்படின்னு ஒரு ஃபேமிலியா அந்த ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து காட்டுறதுக்கு தானே. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது என்ன இருக்கணும் தெரியுமா? பல நினைவுகள் இருக்கணும். நம்ம குழந்தைங்களோட இருக்கிற அந்த ஒரு பொக்கிஷமான டேஸ் இருக்கணும். நம்ம என்ன சாதிச்சோம், நம்ம நம்பி வந்த பொண்ணுக்கு அவ ஆசைப்பட்டதையும் தாண்டி, அவ நினைச்சதையும் தாண்டி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தாங்க சொர்க்கம். இதை தாண்டி இவ்வளவுதான் கொண்டு வந்தியா, அவ்வளவுதான் கொண்டு வந்தியா, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்க? எல்லாரும் கஷ்டப்பட்டு தாங்க உழைக்கிறாங்க. யாருக்குமே வானத்துல இருந்து அப்படியே வரும்போதே யாரும் கொட்டிட்டு குதிக்கல, சரிங்களா? நம்ம சாகும் பொழுது அந்த 1 ரூபாய் நாணயம் கூட நம்ம நெத்தியில கிடையாது, அதே யாராவது எடுத்துப்பாங்க, சரியா? கொஞ்சம் கொஞ்சமா அழுகும் போது நம்ம மேல இருக்க ட்ரெஸ் கூட போயிடும். வெத்து உடம்பாதான் இருப்போம், வெத்து எழுப்பாதான் இருக்கும், சரிங்களா? இல்ல எனக்கு பணம் தான் வேணும், நகை தான் வேணும், காரு தான் வேணும்னா வாங்கிக்கங்க. தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? இதெல்லாம் வேணும்னா உங்களை நம்பி வர பொண்ணுக்கு அப்ப என்னங்க இருக்கு? இல்ல எனக்கு புரியல. அவங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷி தானே. பல கனவுகளோடவும் நம்ம அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கலைன்னாலும் நம்மளையும் கொஞ்சம் பாத்துப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு லைஃப் இருக்கும். நம்மள மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கும். அவரு மாதிரி இருக்குமா, என்ன மாதிரி இருக்குமா, அந்த குழந்தை நான் படிச்சதெல்லாம் விட அது இன்னும் நல்லா படிக்கணும், அதை இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும்னு ஒரு கனவோட தானங்க அந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வராங்க. இல்ல பாக்குற எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சரி, அந்த கல்யாணத்துல ஒரு பிரச்சனை தான் வருது, அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு ஏன் சொல்றீங்க?
எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்றீங்க? என்ன ஆனியனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணி போறனால இன்னைக்கு எத்தனை பேரோட லைஃப் வந்து புழுங்கி புழுங்கி சாகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரிதன்யா அவங்களால முடியாத பட்சத்துல அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க. எத்தனை பேர் இந்த முடிவை கூட எடுத்துட்டா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருமா, அப்படி ஆயிடுமா, நம்ம பிள்ளைங்க இப்படி ஆயிடுவாங்களான்னு எத்தனை பேர் யோசிச்சுட்டு இன்னும் புழுங்கி புழுங்கி உட்காந்துருக்காங்கன்னு தெரியுமா? ரிதன்யா இப்படி பண்ணதுனால அவங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சது. இன்னும் சொல்ல முடியாத கஷ்டங்களோட வேதனைகளோட எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அந்த திருமண வாழ்க்கையில இருக்காங்கன்னு தெரியுமா? திருமணம் அப்படிங்கிறது கடவுள் வந்து கொடுக்கப்பட்ட ஒரு சொர்க்கமான ஒரு வாழ்க்கை, சரிங்களா? அந்த வாழ்க்கைய அற்புதமா வாழ தெரிஞ்சவன் தான் ஒரு நல்ல மனிதன். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சொல்றேன், சரிங்களா? இல்ல எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும்னா எல்லாத்தையும் கொடுக்க சொல்றோம். நீங்க தயவு செய்து எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ இதுக்கு மேல உன் இஷ்டம் போல இருமான்னு சொல்லி தயவு செய்து விட்டுருங்க. டார்ச்சர் பண்ணாதீங்க தயவு செய்து. திருப்பி யாராவது உங்களை இது மாதிரி டார்ச்சர் பண்ணா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? போகும்பொழுது அதே கார்ல சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, உங்களுக்கு இப்பதான் நான் சாக போறேன்னா கொஞ்சம் ஒரு 5 minutes முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச அந்த காரோட நீங்க வச்சிருக்க தங்க வெள்ளி வைரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த காருக்குள்ள வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு, எனக்கு மனுஷெல்லாம் வேணாம், சுத்தி இருக்க யாரும் வேணாம், எனக்கு இந்த கார் போதும், இந்த பணம் போதும், இந்த நகை போதும், நட்டு போதும்னு நினைக்கிற ஆளுங்க இருக்கீங்க இல்லையா? சாகும் போது என் சாவுக்கு யாரும் வராதிங்க, எனக்கு இதெல்லாம் இருக்கு, இதுதான் எனக்கு பெருசுன்னு அந்த காருக்குள்ள எல்லாத்தையும் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே முடி செத்து போயிடுங்க, சரியா? நான் அப்படிதான் சொல்லுவேன். எதுக்கு உங்க சாவுக்கு மெனக்கெட்டு வரணும், போகணும், ஒரு வாரம் லீவ் போடணும், 2 நாள் லீவ் போடணும்? இந்த மாதிரியான ஆட்கள் சாவுக்கு கூட மனுஷன் போக கூடாது, அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் கொடுத்தா உங்களால உங்க லைஃபை வந்து நிம்மதியா ஹாப்பியா வாழ முடியுமா? எப்படி எந்த ஒரு தைரியத்துல நீங்க வந்து நீங்க போடுற கண்டிஷன்ஸ் மத்தவங்க கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கைய சுதந்திரமா சந்தோஷமா வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. ஈவன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நீங்க ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணா கூட ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கு. அந்த ஃப்ரீடம் குட்டா இருந்தா ஓகே, இல்ல அது பேடான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்னா அந்த இடத்துல நீங்க உங்க சஜஷன் சொல்லலாம். அதை தாண்டி நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணு வெயின்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரமும் முழு ரைட்ஸும் இருக்கோ அந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கு, சரிங்களா? பணம் தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவும் சொல்றேன், பசிச்சா பண நோட்டெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி பால்ல கலந்து குடிச்சிருங்க, ஓகே? அதையவே 3 வேளை குடிங்க. கடிச்சுக்க சைட் டிஷ் வேணும்னா பாரா தங்கம் வெள்ளின்னு அடிச்சு பிடிச்சு வாங்கி வச்சிருக்கீங்கல்ல இல்லையா? நீங்களே கூட வாங்கி வச்சிருப்பீங்கல்ல அடுக்கடுக்கா, இது ஏன் சொத்து ஏன் சுதந்திரம்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாத்தையும் எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க. சாப்பிட முடிஞ்சா தயவுசெய்து சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுதான்னு பாருங்க, சரிங்களா? கொரோனா விட கொடுமையான ஒரு நோய் வந்தா அடுத்த நிமிஷம் எவனும் நிச்சயமான வாழ்க்கையை வாழ முடியாது. திடீர்னு எரிமலை வெடிச்சா உங்க மேல எரிமலை குழம்பு விழுந்தா சாக வேண்டியதுதான். பூகம்பம் வந்து ரோடு 2ஆ பிளந்தா வீடு 2 ஆச்சுன்னா போக வேண்டியதுதான் உள்ள, சரியா? நீங்க உள்ள போகும்போது நீங்க சம்பாரிச்சு வச்சதையோ நீங்க வரவங்கள்ட்ட புடுங்கி வச்சதோ எதுவுமே உங்களுக்கு வராது, ஓகே? இன்னொரு ரிதன்யா, இன்னொரு ரம்யா, இன்னொரு அஜித்குமாருக்கு இந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டது, இனிமேலும் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா முதல்ல கேள்வி கேளுங்க. தப்புனா அந்த இடத்துல கேளுங்க. என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க, என்ன ஏன் அபியூஸ் பண்றீங்க, என்ன ஏன் ஹராஸ்மெண்ட் பண்றீங்க, எனக்கு ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு முதல்ல உங்க வாயை திறந்து கேளுங்க. நீங்க பயந்த சுபாவமாவே இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. நாளைக்கு இன்னொரு ரிதன்யா வர வேண்டாம். இன்னொரு ரிதன்யாக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எந்த ஒரு குழந்தைக்கும் வரக்கூடாது. இன்னைக்கு சிச்சுவேஷன் ரொம்ப பேடா போயிட்டு இருக்கு, சரிங்களா? உங்க வீட்டுல நீங்க பெண் பிள்ளைகள் வச்சிருந்தாலும் சரி ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி சரிக்கு சமமா ஈக்குவலா எல்லாரையும் நடத்தணும், எல்லாரையும் பார்க்கணும். கேரக்டர் ரொம்ப முக்கியம், கேரக்டர் ரொம்பவே முக்கியம். பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்க. நீ என்ன படிச்சியோ நீ என்ன சம்பாதிக்கிறியோ அதுதான் உனக்கு நிச்சயம். உன்னால முடிஞ்சா 4 பேருக்கு உதவி செய், முடியலையா ஆறுதல் சொல்லு, அவ்வளவுதான். யாரதையும் நீ அடிச்சு புடுங்கணும்னு நினைக்காத. அட்வைஸ் பண்ணுங்க. ஒரு தப்பு நடந்தா அந்த இடத்துல தட்டி கேட்கணும்னு சொல்லி கொடுங்க. ஈவன் நான் ரெண்டு பசங்களுக்கு அம்மா. நான் ஒரு விஷயம் ஏதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா நீ தப்பு, நீ சாரி சொல்லுமா அப்படின்னு என் பெரியவன் சொல்லுவான்.
he is just LKG kid. சாரி சொல்லுமா அப்படின்னு கத்துவான். சாரி டாமோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓகே அப்படின்ட்டு போவான். நான் அப்படிதான் வளர்த்துவேன். அத தப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. சாரி சொல்லி பழக்காத, ப்ளீஸ் சொல்லி பழக்காத, தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்லும் போது சாரி ப்ளீஸ் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இல்லையே. ஒரு தப்பு நடந்தா அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி கேட்கறதுல யார்கிட்டயும் சாரி கேட்கறதுல குறைஞ்சிட மாட்டோம். சோ வர ஹியூமன் பீயிங்கா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ப்ளீஸ் தயவு செய்து யாருமே மேரேஜ் லைஃப்ல என்டர் ஆகாதீங்க. பணம் தான் வேணும்னா பணத்தை மட்டுமே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடிஞ்சா இருங்க. வெல் அண்ட் குட். ப்ளீஸ் யாரோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் கண்டிப்பா தண்டிக்கப்படணும். என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, வரதட்சணை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு பயம் காட்டணும். அப்படிதான் இருக்கணும் அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனைகள். அதை நான் நீதிமன்றத்துக்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். வரதட்சணைங்கிற பேர் இனிமே யாரையும் சொல்லவும் பயப்படணும். அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்கணும். அந்த அளவுக்கு ஒரு தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதுதான் நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். டூ சப்போர்ட் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ரிதன்யாவை நம்ம இழக்க வேண்டாம் ப்ளீஸ். தேங்க்யூ.